ஓகே. What is active voice? What is passive voice? Active voice வந்து subject will be the main important வந்து subject தான் கொடுப்பாங்க subjectக்கு and என்ன பண்றாங்கன்னு சொல்ல வருவாங்க. ஆனா passive voiceல வந்து என்ன நடக்குது, what is the action தான் வந்து இம்பார்ட்டண்ட்டா இங்க காமிச்சுக்கிறாங்க. ஸோ the leader escalates the grammatic, இது வந்து active voice. ஆனால் the grammatic will escalate, the grammar was explained. ஸோ இது வந்து passive voice. அதே மாதிரி எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஆனால் பேசிவ் வாய்ஸில் என்ன சொல்லுவாங்க, வேர்பே வந்து சப்ஜெக்ட், வேர்ப் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வேர்டன் வரும், பார்ட்டிசிப்ஸ் ஒய் வரும், ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ டி ஷூலர் லேசன் தஸ் புக், ஆக்டிவ் வாய்ஸ் தஸ் புக் வேர் லேசன். அதே மாதிரி இந்த வேர்டன் பாசிவ் வாய்ஸில் நம்ம வேர்டன், ஸோ அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி கான்ஜுகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ப்ரிட்டாரிட்டோம்லையும். ஸோ ஒன் பெனுட்ஸ் டு வி ஆர் பாசிவ். ஸோ வென் தி பர்சன் இஸ்ட் விஷ் டு ஈஸ்ட், வென் த பர்சன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், யார் பண்ணுறாங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்லாதப்ப, அதுக்கப்புறமா வென் தி ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அந்த டைமில் தான் இந்த பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாசிவ் வாய்ஸு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து வில்ட் கெமாக்ட், ப்ரிட்டாரிட்டம்ல ஊல்டே கெமாக்ட், பர்ஃபெக்ட் இஸ் கெமாக்ட் வேர்டன், ஃபியூச்சர் வில்ட் கெமாக்ட் வேர்டன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்கு இல்லைங்களா? எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு. தெரியுதா? சாரி, அங்க போட்டேன். ஸோ இதை நோட் பண்ணிடுங்க. Gift is in nearest tracker passive form and we build up manzi. ஸோ உங்கள் லாங்குவேஜில் வந்து பேசிவ் வாய்ஸ் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கா, ஸோ அதை எப்படி நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இது கூட நீங்கள் பண்ணணும். டேகஸ் அப்லோவ் பிளான் அண்ட் மார்கன்ஸ், த டேகஸ் அப்லோவ்ஸ் வெல்ட் மார்கன்ஸ் கெப்லான்ட். டேகஸ் அப்லோவ்னா நம்ம டெய்லி பண்ணுற ஒர்க்ஸ், டே டு டே லைஃப். ஸோ அது வந்து மார்னிங்ஸில் பிளான் பண்ணுறது. லேபல்ஸ் மிட்டல் அப்ஹோலன் அம் ஃபோர் மிச்சாக், இது எப்படி சொல்வீங்க? தி லேபன்ஸ்மிட்டல் am Mittag போறேன். அப்புறம் மிட்டாக்ஸ் லேபல்ஸ் மிட்டல் ஃபர்டைலன். Das Mittags wird Lebensmittel verteilt. So danach anfragen beantworten und Anrufer Ruferinnen zurückrufen. danach werden அப்படின்னு சொல்லணும். anfragen beantwortet und zurückgerufen. இங்க இருக்கு பாருங்க. Danach werden Anfragen beantwortet und Anrufer Ruferinnen zurückgerufen.
எழுதிட்டீங்களா? Yes, ma'am. அதுக்கப்புறமா நாக்மிட்டாக்ஸ் ரெக்னூங்கன் ப்ரூஃபன் und பெசாலன். Nachmittags werden Rechnungen geprüft und இங்க என்ன வரும்? Gesalam. Bezahlt. Bezahlt தான். இங்க plant கிடையாது. Bezahlt. So passive in der Vergangenheit lesen Sie Texte und markieren Sie Passivformen. Ergänzen Sie die Regal. So இது படிங்க. Die erste deutsche Tafel wurde 1993 in Berlin gegründet. Das Konzept wurde aus den USA übernommen. Durch das große Interesse der Medien wurde die Idee der Tafel schnell im ganzen Land verbreitet. Mittlerweile sind bundesweit mehr als 940 Tafeln gegründet worden. ஓகே இதில் என்ன எர்கான்சன் சிடி ரூல். ஸோ என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. தி ஃபர்ஸ்ட் ஜெர்மன் டாஃபல்னா அந்த போர்டு இல்லை பேங்க் would in 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தி கான்செப்ட் என்னன்னா யூஎஸ்ஏ ஃபுல்லாகவே இருக்கு, adopted from the USA. Sorry, would housed in USA, from the USA. They took it from USA due to the great interest of the media and the idea of the food bank. வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய ஸ்டால்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. மிட்லர்வைல ஜின் புண்டஸ்வைட் மேரல்ஸ் 940 டாஃபன் கெகோர்னு. ஸோ மீன்வைல் 940 இந்த மாதிரி ஃபுட் பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த படித்தோம் இல்லைங்களா டி டாஃபல், இதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா எல்லாமே பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணால் என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ப்ரிட்டாரிட்டோமில் வந்து ஊர்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஓர்டல், ஓர்டன்றது வந்து ஓர்டல். ஓகே, பை த ஃப்ரைவில்லிகன் ஃபயர்வர் வாஸ் இஸ் ஹியர் பசியட். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் ஃபயர் ஒரு டே, இந்த இடத்துல வந்து ஒரு டே சொல்லணும். ஒரு கெமெல்டெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் கெமெல்டெட் ஆர் ரிப்போர்ட்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் ஒர்க் எங்கே இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து இங்கே வந்து அலாமியட் டி ஆட் பண்ணுவாங்க. அலாமியட் அலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தி பெவோன்னு ரெட்டன்னா டு சேவ். wooden geretted saved. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, டென் பிராண்ட் இந்த இடத்துல ஊட்டு, இந்த வேர்டுக்கு பதிலாக கெலோஸ்ட், கெலோஸ்ட். ஸோ எப்பவுமே இந்த ஊர்டன் ஐன் ஃபயர் ஊர்ட மெல்டன் பதில் ஐன் ஃபயர் ஊர்ட கெமெல்டெட்.
Die Feuerwehrleute wurden alarmiert. Die Bewohner wurde gerettet. Den Brand wurde gelöscht. ஸோ welche soziale Projekt gibt es bei Ihnen? ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்கள் பிளேஸில் எதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மினி மென்ஷன்ன்றது ஒரு ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அதை பற்றி தான் இங்கே இருக்கும். இது நோட் பண்ணிக்கிங்க. ஒரு சிட்டியில் நடக்கிற எல்லா இதுவுமே இதில் தான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேம். நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். So die Müllabfuhr leert die Mülltonnen. Polizei schützt die Bürger und ist zuständig für die Sicherheit. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஸோ B2ல இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கூட இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த சோஷியலிஸ்ட் Zusammenleben lernen. ஸோ இதில் என்னென்னா was ist nötig damit das Zusammenleben in einer Stadt funktioniert. So what is necessary so that living together in a city, how does it function? எப்படி function ஆகும்? Mention im Altersvision 7 und 15 Jahre können das Sommerprojekt Mini München herausfinden. ஸோ இங்கே வந்து மினி மின்ஷன் வந்து யாருக்குன்னா between 7 to 15 years children வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தி ஆர்கனைசியர் இதை ஸ்டார்ட் செல்ஸ் und kümmern sich um alles. அவங்களே ஒரு சிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுவாங்க. ஃபினான்சியர் வித் தஸ் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டார்ட் மின்ஷன். இதுக்கான ஃபினான்ஷியல் வந்து ஸ்டார்ட் மின்ஷன் சிட்டியில் அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. படிக்கிறீங்களா? Yes, ma'am. Der öffentliche Verkehr funktioniert zuverlässig. Die Straßen sind sicher und sauber. Der Müll wird regelmäßig entsorgt. In einer Stadt muss so viel erledigt werden. Es werden neue Schulen und Wohnungen gebraucht und gebaut. Die Bewohnerinnen gehen arbeiten und bekommen dafür ihre Gehalt. Zuerst muss Geld eingenommen werden, bevor man einkaufen, ins Kino gehen oder im Restaurant essen kann. Wie das Leben eben so ist, genau das erfahren Kinder und Jugendliche im Alter von 7 bis 15 Jahren. Wenn Sie im Sommer ihre Stadt nämlich Mini München selbst gestalten. Das Projekt kann alles 2 Jahre durchgeführt werden, weil es so erfolgreich ist und das seit 30 Jahren. Wichtig für den Erfolg ist vor allem, dass die Spielstadt eine älterfreie Zone ist. Eltern dürfen sich als Besucher im Elterncafé aufhalten und zwar nur dort. Wer an Mini München teilnehmen möchte, meldet sich beim Einwohnermeldeamt an. Dann kann man sich beim Arbeitsamt bei einem der über 15 Betriebe um eine Arbeitsstelle bewerben. Es gibt aber auch die Möglichkeit zu studieren. Dafür muss man extra zugelassen werden. Für die Arbeit oder das Studium gibt es in Gefalt in der eigenen Wahrnehmung. Wie im wirklichen Leben werden Steuern abgezogen ist, dann kann das Geld in der Bank abgeholt werden. Damit kann man alles kaufen, zum Beispiel in der Bäckerei. Da werden frische Briefen und Semmeln selbst gebacken, im Restaurant oder im Kaufhaus. Und dann gibt es viele weitere Betriebe von A wie
Architect to Bora Bureau bis ze wie die Zeitung Mimuse die täglich erscheint. Sie informiert ebenso über die Neuigkeiten wie die Redaktion in ihrem Weblog oder das Radio Micro. Natürlich gibt es auch Institutionen wie Polizei, Müllabfuhr oder Gerichte. Auch das machen selbstverständlich die Kinder. Die politische Vertretung hat ihren Sitz im Rathaus. Die Bürgerinnen von Mini-München wählen ihre Vertretung selbst. Den Stadtrat und den Bürgermeister beziehungsweise die Bürgermeisterin. In Bürgerversammlungen wird über wichtige Vorhaben abgestimmt. Mini-München ist sehr beliebt, deshalb wurde das Modell inzwischen von vielen Standard in mehreren Ländern übernommen. படிச்சீங்களா மினி? Yes, ma'am. ஓகே சொல்லுங்க. ஸோ அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக க்ளீனாக வச்சுப்பாங்க. ஸோ அங்கே எல்லாமே சேஃபாக க்ளீனாக இருக்கும். கார்பேஜ் எல்லாமே ரெகுலராக கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு லாட் ஆஃப் சிட்டியில் வந்துட்டு இதெல்லாம் டன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸ், ஹவுசிங் இது எல்லாமே வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அப்புறம் வந்துட்டு ரெசிடென்ட் ஒர்க், அதுக்கப்புறம் மணி ரிசீவ் பண்ணுற இடத்துலையுமே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மணி வந்துட்டு ஏர்ன் பண்றாங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன். ஆக்சுவலி இதெல்லாம் யார் பண்றா தெரியுமா? அதுல பார்ட்டிசிபேட் பண்ற 7 to 15 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற பசங்க ஒரு சிட்டில எப்படி வாழ்றாங்களோ, பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து மணி ஏர்ன் பண்றது, ஷாப்பிங் போறது, ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்க சின்னதா ஒரு மினி மென்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. எல்லாமே டாக்ஸ் கலெக்ஷனு, எல்லா ஒரு சிட்டில என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே அங்க இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல. ஓகே மேம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே. அது அவங்க எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுன்றத வந்து அப்போ அந்த வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமா. ஒர்க் பிளேஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, பேங்க், பேக்கரி, ரெஸ்டாரண்ட், காஃப் ஹவுஸ், ஆர்கிடெக்சர், பியூரோ, ஜைட்டூங், இதுல வந்து பேப்பர், நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்றது, ப்ரொடக்ஷன் டெய்லி பப்ளிஷ் ஆகும். ஸோ ஆன்லைன்ல கூட இருக்கும். ராடியோ மைக்ரோ. ஸோ இன்ஸ்டிடியூஷன், போலீஸு, கார்பேஜ் கிளீனர், ஸோ அந்த மாதிரி கோர்ட்டு, கெரிஸ்ட் கோர்ட்டு எல்லாமே, ராட் ஹவுஸ், எல்லாமே அந்த ஒரு சிட்டியில் என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி மினி மென்ஷன்லேயும் எல்லாமே இருக்கும். இந்த பசங்க 7 to 15 இயர்ஸில் இருக்கிறவங்க வந்து அது ஒரு ப்ராஜெக்ட் அதில் இருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சதில்ல அது ஃபுல்லாகவே? ஓகே. Lesen Sie den Artikel noch einmal. Welche Aussage sind richtig? ஸோ இது மூணுத்துல வந்து எது ட்ரூ? ஸோ இட்ஸ் எ கேம். கண்டிப்பா அது ஒரு கேம், ஒரு ப்ராஜெக்ட். அதுல வந்து எல்லாருமே கேம், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யார் வாலண்டியரா பண்றாங்களோ பண்ணலாம். ஸோ இன் மினி மென்ஷன் செகண்ட் ஒன் ட்ரூ. தேர்ட் லாஸ்ட். ஸோ டிசிஷன் வந்து அங்கே இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டை பற்றி எல்லாம். சிட்டிசன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இது படிச்சுட்டு எது பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு. ஸோ அதில் வந்து வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ண, எல்லாமே போடணும்னு கிடையாது. ஒன்லி த கீவேர்ட்ஸ். Wo bleibt er denn, unser Simon?
Ich habe ihm doch gesagt, dass ich ihn heute früher abholen muss. Der fühlt sich halt wohl. Genauso wie meine Lara. Die macht das schon zum 3. Mal und will jeden Tag dabei sein. Ich habe ja gedacht, dass Simon noch fast zu klein ist. Er ist ja erst 8 geworden. Aber kein Problem. Ich glaub's ja gar nicht, aber er steht sogar gern auf, wenn er hierher kommt. Sie haben halt einfach Spaß, gell? Das kann man wohl sagen. Aber sie lernen auch eine ganze Menge. Lara hat verstanden, dass das Geld nicht vom Himmel fällt, dass sie zuerst etwas einnehmen muss, bevor sie es ausgeben kann. Und sie hat auch kapiert, dass es so etwas wie Pflichten gibt. In der Bäckerei hat sie 2 Tage lang gebacken und verkauft. Das gehört eben auch dazu, dass man seinen Job konsequent macht. Simon nimmt seine Jobs auch sehr ernst. Gestern, als es so heiß war, hat er ein paar Stunden lang Wasser verteilt. Nicht nur in der Wasserbar, sondern im ganzen Gebiet von Mini-München. Er will auch in so vielen Betrieben wie möglich sein. Sie haben fast ein bisschen Stress hier, stimmt's? Den Stress möchte ich auch haben. Ich glaube, am liebsten ist er in der Spaßfabrik. Da machen sie selbst neue Spiele. Da können sie kreativ sein und gemeinsam was entwickeln. Sowas hätte ich auch gern gemacht, als ich Kind war. Was macht Ihre Tochter denn am liebsten? Lara ist besonders gern im Forschungszentrum. Da machen sie im Labor Versuche und entdecken Neues. Da ist sie ganz begeistert. Ganz im Gegensatz zur Schule. Dort hasst sie Biologie und Chemie. Hier ist es einfach viel lustiger, ne? Ja, wenn man es nicht machen muss. Ach, da kommt er ja. Hallo, mein Schatz. Also, dann einen schönen Tag noch. Wir sehen uns hier bestimmt wieder. Ja, das kann gut sein. Ciao. ஸோ இதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும் சரிங்களா. ஸோ பார்ட்டிக்கல் பை ஐன் ஃப்ராகன் ஷாடர் தஸ் இஸ் எஸ் தஸ் ஃப்ரூவர் நிஷ்ட் காப் ஸ்டிம்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஷன்ஸ்லேயே நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் யூ கம்மிங் ரைட் அப்படின்னு சொன்ன ரைட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே யூஸ் பண்ணுறாங்க. இஸ் திஸ் கரெக்ட் ரைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் சேட் தட் டிடன்ட் எக்ஸிட் பிஃபோர். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்றாங்க. அந்த இல்லை ஸ்டிம்ஸ் ரைட் அப்படி isn't it அப்படின்ற மாதிரி. Sie geht doch morgen auch wieder in order. So she is going back tomorrow again, isn't she? Isn't it? அப்படிதானே என்ற மாதிரி. அப்படியே இங்க வந்து isn't she போறாதானே அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதுதான். ஸோ heute was super anstrengend. So today was really exhausting, wasn't it? அந்த மாதிரி. ஸோ இந்த வேர்ட்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல இப்படி யூஸ் பண்றதுக்கு அவங்க இந்த ஆர்டர்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி யூஸ் பண்றாங்கன்னா wasn't it. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நே அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஹலோ பண்ணுறாங்க. ஸோ am Samstag machen wir mal nichts, gell? So are we. So we are not doing anything on Saturday, are we? இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கிங் இதில் வந்து ஸ்டிம்ஸ், ஆர்டர், நே, கெல் இது இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள்.
சரிங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க வந்து B2 எக்ஸாம்ல யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ வாட் இஸ் நோட் ஸோ என்ன இம்பார்ட்டண்ட் ஒரு சிட்டி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா am wichtigsten ist, dass es genug Wohnungen und Straßen gibt. இன்னும் நிறைய வீடும் ஸ்ட்ரீட்ஸும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ passive in model verben lesen Sie noch einmal die Zeilen 5 bis 16 oder ergänzen Sie die Sätze. ஸோ லைன் வந்து 5 to 16 வரைக்கும் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 to 16 வரைக்கும் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மாடல் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. In einer Stadt muss so viel erledigt word. Werden. இதில் Jetzt muss Geld. Jetzt muss Geld eingenommen werden. Correct. Eingenommen werden. அதுக்கப்புறம் this project kann alles Jahre. So 2 years once வந்து இந்த ப்ராஜெக்ட் வரும். இது இருக்கா? Werden. இருக்கு. Durchgeführt Werden. Werden. So every 2 yearsக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க நடத்துவாங்க. அதுக்கப்புறமா இது வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும். Das Geschirr muss abgeräumt. Das Geschirr இங்க வந்து முஸ்ன்னு போட்டு அப்ராமென்க்கு வந்து abgeräumt werden. ஸோ நான் ஒன்று மட்டும் இது பண்ணுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பாருங்க. Das Geschirr muss abgeräumt werden. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஆடியோ கேட்டுட்டு கான்ட்ராக்ட் ஆக்சென்ட் இன் ஃப்ராகன் finden Sie das Projekt Minimission interessant oder uninteressant? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அந்த மாதிரி சொல்லு. கான்ட்ராக்ட் அது நீங்கள் மார்க் பண்ணணும். என்ன வேர்டு அது மட்டும் மார்க் பண்ணணும். Finden Sie das Projekt Mini-München interessant oder uninteressant? Für die Kinder ist es schon spannend. 2. Möchten Sie mehr über das Projekt erfahren oder haben Sie genug Informationen bekommen? Ich glaube, dass ich jetzt genug weiß. 3. செகண்ட் ஒனுக்கு எது? Ich glaube genug sollen சொன்னாங்க. கான்ட்ராஸ்ட் மோரா இல்லை எனாஃபா இங்கே இருக்கு இல்லைங்களா? இந்த மேரு கேனோக் ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட். இன்ட்ரெஸ்டிங் ஆர் அன்இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் ஆர் எனாஃப்? Enough. Genug. ரெண்டுமே. Hätten Sie als Kind gern bei Mini-München mitgemacht oder lieber nicht? Das weiß ich nicht. இதில் வந்து gerne nicht. Gerne nicht. As when you were a child, were you happy to go to the Mini-München or not? Not. Next. ஏதோ ரிப்பீட் பண்ணுற மாதிரி. 1. Willst du den Text morgen oder nächste Woche schreiben?
So will student text morgen oder nächste Woche schreiben? 2. Hast du dich schon für ein Projekt entschieden oder überlegst du noch? Hast du dich schon für ein Projekt entschieden oder überlegst du noch? 3. Bist du gern dabei oder musst du mitmachen? Bist du gern dabei oder musst du mitmachen? ஓகே, இது வந்து ஐரோப்பாவில் வந்து EU. ஸோ அங்கே என்ன மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிடக்கிடன்னு முடிக்க முடியுமான்னு தெரியல. இது படிச்சிட்டிங்களா? Yes, ma'am. ஸ்டோரி தெரியும்ல? Yes, ma'am. ஸோ ஓகே. Geschichte der Europäischen Union. Nach dem Zweiten Weltkrieg beschlossen die Politiker in Europa, besser zusammenzuarbeiten, um den Frieden zu schützen. Sie waren sicher, dass Länder, die wirtschaftlich eng zusammenarbeiten, keinen Grund mehr haben, Krieg zu führen. Und so gründete zunächst 6 Staaten 1951 die Europäische Gemeinschaft. Aus dieser Gemeinschaft wurde 1992 mit dem Vertrag von Maastricht die Europäische Union. Im Lauf der Zeit sind immer mehr Länder der EU beigetreten und es ist einiges passiert. Seit 2002 benutzen immer mehr EU-Länder dieselbe Währung, den Euro. Die Bürgerinnen der EU können seit 1995 im Normalfall ohne Grenzkontrollen reisen, in anderen EU-Ländern studieren und arbeiten und in der ganzen EU Waren und Dienstleistungen kaufen. Aber natürlich gibt es auch Kritik. Spektikerinnen befürchten zum Beispiel, dass die nationalen Besonderheiten der einzelnen Länder immer mehr verschwinden. Andere gibt es zu viele Vorschriften oder es dauert ihnen zu lange, bis Entscheidungen getroffen werden. Seit dem endgültigen Ausstieg von Großbritannien Anfang 2020 sind 27 Länder Mitglied der EU. ஸோ இது வந்து யூரோப்பியன் ட்ரீட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வாரை லெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பீஸ் அமைதியை காக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, எத்தனை கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒரே கண்ட்ரியாக இருக்குது, ஒரே மணி கரன்சி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ வித்தவுட் எனி கண்ட்ரோல் இல்லாமல் எந்த இடத்துக்கும் பார்டர் எந்த ஊருக்கு வேணாலும் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சில அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து எல்லாருமே வெளியில் வந்துட்டு 27 மெம்பர்ஸு மட்டும்தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து க்ரோஸ் பிரிட்டன் வந்து ஃபைனலாக எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் மேட்ச் பண்ணணும். 1951 unterschrieben einige Länder einen Vertrag. எதுக்காக அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரீட்டிஸ் போட்டிருக்காங்க, எதுக்காகன்னா ஸோ தி ப்ரொடக்ஷன் ஃபார் Kriegswaffen, ஸோ வார் வெப்பன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு. Länder Belgien, Deutschland, Frankreich, Italien, Luxemburg und die Niederlande hatten das Ziel. என்ன அவங்களோட மெயின் கோல் என்னது? சி மேம். இது டி, வார் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும், அதுதான் அவங்களோட கோல். Zwei weitere Verträge wurden 1957 unterzeichnet. எதுக்கு 2 more கான்ட்ராக்ட் ட்ரீட்டிஸ் வந்து இது பண்ணாங்க? ஏ மேம். ஏதான். ஸோ நியூக்ளியர்
பவர் அது வந்து இது பண்றதுக்காக. So der Vertrag von Maastricht wurde im Jahr 1992 எப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது? 7 February. Okay. For the Mitgliedstaaten in wichtigsten Wörter. Important values என்னன்னா டெமோக்ராட்டிக்காக இருக்கணும், ஃப்ரீடம், டாலரன்ஸ், யூனிட்டி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா டிப்ஸ் ஃபார் eine ப்ரெசன்டேஷன், einen Vortrag, ein Referat. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக B2ல் ப்ரெசன்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நீங்கள் எதெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்லைட்டும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? இன்ட்ரடக்ஷன், ஐன்லைட்டும்னா இன்ட்ரடக்ஷன், ஹாப்டைலனா மெயின் பார்ட்டு, ஸ்லூஸ்னா எண்டு. ஸோ ஐன்லைட்டும்ல என்னெல்லாம் இருக்கும்? தேமா ஃபோர்ஸ்டெல்லன், இந்த தஸ் தேமா ஃபோர்ஸ்டெல்லன். அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் ஜூம் தேமா கேட்கும். இதெல்லாம் இதில் இருக்கா பார்க்குறேன். ஓகே. ஸோ தேமா இன்ட்ரடக்ஷனு, இன்ஹால்ட் ஸ்ட்ரக்சர், கண்டென்ட்டு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதுதான் இருக்கும் என்னோட இதில் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் இதில் என்ன இருக்கும்? எக்ஸாம்பிள் சொல்கிறது இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஷ்லூஸ் எண்டில் என்ன இருக்கும்? ஸோ நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணுறது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த சம்மரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்க் பண்ணுறது. ஜூசாமன் ஃபாசன் வந்து சம்மரை எங்கே போயிடுச்சு? ஜூசாமன் ஃபாசன்னா டு சம்மரைஸ், சம்மரைஸ் பண்ணுறது, தேங்க் பண்ணுறது. ஓகேவா? எஸ் மேம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன். Ich halte heute eine Präsentation zum Thema. ஸோ ஆக்சுவலி இது வந்து B1லேயே இது வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இன்னைக்கு என்னோட ப்ரெசன்டேஷன் வந்து இந்த டாப்பிக்கு, இல்லைன்னா என்னோட தேமா, ich möchte heute, இது எல்லாமே வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன். இது மூணுமே வந்து உங்களோட டாபிக் என்னன்னு சொல்றதுக்கு இந்த மூணுமே. அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்ஸை பற்றி எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது. இல்லைன்னா என்னோட ப்ரெசன்டேஷனில் வந்து ஃபஸ்ட் இது, அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்டு, கன்க்ளூஷன் அப்படின்னு கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன் நான், சரிங்களா? எஸ் மேம். அது நீங்கள் பாருங்கள், செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹாப்டைலர். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கொஷன், இல்லை என்னோட சில பேர் வந்து ப்ரெசன்டேஷன் ஒரு கொஷனோட ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? கொஷனோட நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா ஜூ மைனர் எஸ்டன் ஃப்ராக சொல்லலாம். இல்லை பாயிண்டோட ஆரம்பிச்சிங்கன்னா ஜூ மைனம் எஸ்டன் புங்க்ட் அப்படின்னு. இல்லை டாமேட் காமேஷ் ஜூம் ஸ்வைட்டர், அதுக்கப்புறமா நான் செகண்ட் பாயிண்ட்டுக்கு இல்லை தேர்ட் பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு. Ich möchte ein zweites இல்லை drittes. ஸோ ஒவ்வொன்றும் நான் அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட், அதுக்கப்புறமா மூணாவது பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லாமல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஜூ மைனம் எஸ்டன் புங்க்ட், அதுக்கப்புறம் டாமிட் காமே இஷ் ஜும் ட்ரிட்டன் புங்க்ட், இஷ் möchte ein drittes புங்க்ட். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஒவ்வொரு லைனுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பைஸ்பீல நெனன், Ich gebe euch Ihnen ein Beispiel. அது சொல்ல, இது உங்களோட ஒப்பீனியன் சொல்லும்போது ich bin der Meinung, இதை பற்றி இந்த டாபிக் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? மைனர் மைனுங் நாக், அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். Ich habe die Erfahrung gemacht. Bei uns es ist ein wenig difference. ஸோ
ஸோ சிலது ஃபாரின்ல நடக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் நடக்காது. ஸோ நம்ம பிளேஸ்ல எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு குவைட் டிஃப்ரெண்ட், எங்ககிட்ட வந்து குவைட் டிஃப்ரெண்ட்னு சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணும். எண்டிங்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து ஃபைனலி ஐ வுட் லைக் டு சம்மரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பாயிண்ட் சொன்னீங்க சின்னதா ஓவர்லைன் சொல்லிடணும். இல்லைன்னா zum Schluss möchte ich noch einmal sagen. So finally I would like to say one more time. கடைசியில் vielen Dank, herzlichen Dank for eure Aufmerksamkeit. உங்களோட அட்டெண்டன்ஸ், நீங்கள் வந்து அட்டென்டிவாக கேட்டதுக்காக நோட்டீஸ் பண்ணதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கணும். கிப்டஸ் இல்லை ஹாப்டியர் இல்லை ஹாபன்சி நான் ஃப்ராகன்ஸும் தேமா இந்த கேள்வி கேட்டு அவங்க எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு முடிச்சிடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? Yes, ma'am.